இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லா குழந்தைங்களுக்கும் ஃபேவரட்டான இட்லி பொடி தான். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். நல்ல ஸ்மெல் வர வரை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, கருக விட்டுறாதீங்க. 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 10-15 பல் போல் பூண்டு எடுத்துக்கோங்க, நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் கருக விட்டுறாதீங்க, டேஸ்ட் சேஞ்ச் ஆகிக்கும். ஒரு கைப்பிடி போல் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த தண்ணி இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா நம்ம அரைக்க ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 15 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, அந்த காட்டெல்லாம் குறையிற வரையும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி போல் உப்பு எடுத்து லைட்டாக வறுத்துக்கோங்க. இதிலே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா ஸ்மெல் போகிற வரையும் வறுத்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. எல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஹெல்தியான பொடி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.